Hello friends, welcome back to English Karkalam. Today I am going to tell you how to learn English. English வந்து எப்படி நம்ம ஈஸியா லேர்ன் பண்றது? மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே டவுட் என்ன? நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். என்னால எப்படி இங்கிலீஷ் பேச முடியும்? எனக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியுது, ஆனா எனக்கு பேசுறதுக்கு தயக்கமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. இன்னொரு மைண்ட் செட் என்ன இருப்பாங்க, எனக்கு பேசுகிறதுக்கான இங்கிலீஷ் பார்ட்னரே இல்லையே, அப்புறம் எப்படி நான் பேசுகிறது? நான் வந்து எனக்கு நானே இங்கிலீஷ் பேசி நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், அப்புறம் என்னோடய மிஸ்டேக்கை யார் கரெக்ஷன் பண்ணுறது? இந்த மாதிரி பல வகையான கொஷின்ஸ் நம்ம மைண்டில் இங்கிலீஷ் பேசணும்னு ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? மெயினாக நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், என்னால் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹெசிடேஷன் பண்ணுறீங்களா? I will tell you one thing. I am also a Tamil medium student till 12th standard. Then how I learned English? Next, your answer will be your English literature, so you can speak in English. That's like you told and you replied. But the main action is even most of the people who are all studied in English medium are also struggled in English. Am I correct? Because they are not ready to speak. They are not ready to speak in front of the people because of the hesitation and fear and also grammatical mistakes and everything. Now, I am going to tell you one thing is that how to learn English. Let's get started. Even though I took English literature, I struggled in English literature when I was studying English literature because I am a Tamil medium student. I have fear in my mind. After I finished my English literature, I took lots of exercises and lots of practices to improve my English speaking. Till now also I am doing my practice to speak in English and with the correct pronunciation. See, English is just a language, not knowledge. இங்கிலீஷ் அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் பேசுகிறதுக்கான ஒரு லாங்குவேஜ், இட்ஸ் நாட் அ நாலேஜ். இது ஒன்றும் ஒரு அறிவு வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதே கிடையாது. இங்கிலீஷ் இஸ் எவ்ரிவேர் இன் அவர் தமிழ்நாடு அண்ட் எவ்ரிவேர் இன் அவர் இந்தியா. ஐ மீன் கரெக்ட். நம்ம இப்போ வந்து ஒரு பேங்க்குக்கு போகணும் அப்படின்னாலே வி ஹாவ் டு ஃபில் தட் ஃபார்ம், வி ஹாவ் டு ஃபில் தட் செல்லான்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும்னா தட் இஸ் இன் இங்கிலீஷ். எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. நம்மளுடைய சொசைட்டியில் இங்கிலீஷ் வந்து நிறைய இடத்த ஆக்குப்பை பண்ணிச்சான். இப்போது நிறைய பேரோட ஸ்ட்ரகிள் என்னவா இருக்குது, என்கிட்ட ஸ்பீக்கிங் பார்ட்னரே இல்லையே. நீங்கள் பேசி பழகணும்னு சொல்கிறீங்க, பட் ஐ டோன்ட் ஹாவ் அ ஸ்பீக்கிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் ஹவு டு ஃபைண்ட் அவுட் மிஸ்டேக்ஸ், அப்படியே எனக்கு நானே மிரர் முன்னாடி நான் பேசினாலும் தென் ஹவு கேன் ஐ ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அண்ட் டோன்ட் நோ வாட் டு சே. இன்னொன்று முக்கியமாக என்னதான் நம்ம போய் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து பேசணும்னு நினச்சாலும் I don't have vocabularies in my mind. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா we have to listen. நம்மளுடைய ஸ்கூல் லெவலில் இருந்தே ஒன்று கற்றுருப்போம், LSRW. கரெக்ட்? நம்ம ஸ்கூல் லெவல்லேருந்தே ஒன்று கற்றுருப்போம் LSRW. LSRWனா என்னது? லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். கரெக்ட்? மேக்ஸிமம் நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் லிசனிங்கை கண்டிப்பாக நிறையா பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கிலீஷை வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு லிசனிங் பண்ணதில் தப்பே கிடையாது. நான் வந்து கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கிரிக்கெட் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும், அதை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து கிரிக்கெட் விளையாடுற வீடியோஸாக பார்ப்பேன் அண்ட் டிவியில் ஓடுற எல்லா மேட்சும் பார்ப்பேன். ஆனால் நான் அந்த களத்தில் இறங்கி என்றைக்கு விளையாட ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்கி தான் என்னால் கிரிக்கெட்டை கற்றுக்க முடியும் முழுமையாக. கரெக்ட்? அதே தப்பை தான் நம்ம ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுலையும் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுறீங்க, நிறைய கிராமர் வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறைய ஸ்டோரிஸ் மேக்கிங் பார்க்குறீங்க, நிறைய சென்டென்ஸ் மேக்கிங் பார்க்குறீங்க. பட் அந்த இடத்துல என்ன நடக்குன்னா நெக்ஸ்ட்டு அதை நீங்கள் ஸ்பீக் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நீங்களே என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸ் மேக்கிங் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா you have to make your own sentences. நம்மளுடைய ஓன் சென்டென்சஸை மேக் பண்ணி பார்க்கணும். நான் இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் தரப்போகிறேன் அண்ட் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கிலீஷ் பேசணும்னு ஆரம்பிக்கணும்னா பிஃபோர் ஸ்பீக் யூ நீட் டு ரைட். நம்ம இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கணும்னா லிசனிங்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? நிறையா லிசன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறையா பேருக்கு கிராமர் ரூல்ஸ் வந்து
தெரியுதோ தெரியலையோ we have to start to speak in English. ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஈவன் தோ இஃப் யூ நோ த கிராமர் ரூல்ஸ் ஆர் இஃப் யூ டோன்ட் நோ த கிராமர் ரூல்ஸ் we have to start to speak in English with ourselves. நார்மலாக எல்லாரும் சொல்கிற ஒரே ரூல் தான், மிரர் முன்னாடி நின்று பேச ஆரம்பிங்க. பட் அதை பேச ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு வெக்காபுலரி கிடைக்கலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஐ வில் டெல் யூ ஒன் திங். பிஃபோர் ஸ்பீக் யூ நீட் டு ரைட். ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஸ்ட்ரகிள் இன் அவர் மைண்ட் பிகாஸ் வி டோன்ட் த வெக்காபுலரி கரெக்ட். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் டேக் எ நோட் வித் எ பென். ஓகே, நோட் எடுங்க. உங்களுடைய மைண்டில் என்ன தாட்ஸ் வருதோ அதை எழுதுங்க. அதுக்கு நீங்கள் ஒரு டாப்பிக்கை எடுக்கணும். கரெக்ட். பெரிய பெரிய டாப்பிக்லாம் எடுத்து நம்ம பேசணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் டேக் சிம்பிள் டாபிக் அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே, டெய்லி ரொட்டீன்ஸ் எழுதுங்க. உங்களுடைய மார்னிங் ரொட்டீன்ஸ் எழுதுங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன நடந்ததோ அதை ஃபுல்லாக ஃபஸ்ட் என்ன செய்யுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஜஸ்ட் ரைட் அண்ட் நோட். ஓகே, அதை எழுதிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மிரர் முன்னாடி நின்று கான்ஃபிடென்ட்டோட பேசுங்க. டோன்ட் ஹாவ் எனி ஹெசிடேஷன் இன் யோர் மைண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபியரோட தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதை நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு கூட நினைப்போம். டோன்ட் மக்கப். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் எழுதுனதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தோணுதோ அது எல்லாத்தையும் மிரர் முன்னாடி நின்று பேச ஆரம்பிங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது, இன் பிட்வீனில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நியூ வெக்காபுலரியை லேர்ன் பண்ணுங்கள். அது எப்படி லேர்ன் பண்ணுறது? ஜஸ்ட் ரீட் த சிம்பிள் இங்கிலீஷ் ஸ்டோரி புக்ஸ். என்னடா ரீட் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். பிகாஸ் அந்த ரீடிங் பண்ணும் பொழுதும் அண்ட் பேச ஆரம்பிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு வெக்காபுலரிஸ் தேவைப்படும். நிறையா புது புது வெக்காபுலரிஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பேசும் பொழுதே ஒரு வெக்காபுலரி உங்களுக்கு தெரியலனா நம்மளுக்கு தான் இருக்குது கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது இல்லையா? ஸோ அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தையை போடுங்க. அதுக்கு இங்கிலீஷில் என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். ஒருவேளை நான் அந்த சென்டென்ஸையே நான் மேக் பண்ணினாலும் அதில் வரக்கூடிய கிராமட்டிக்கல் ரூலை எப்படி மிஸ்டேக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? அதுக்கு நம்ம ChatGPT யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், ChatGPT எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் ChatGPT அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு ChatGPT டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால எனக்கு அப்டேட் காட்டுது. இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிச்சுவேஷன் வச்சுக்கலாம். நேற்று நம்ம பார்க்குக்கு போயிட்டு நம்ம ஃப்ரெண்டை பார்த்ததா நம்ம இப்போ பேசுகிற மாதிரி அதுக்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். எஸ்டர்டே ஐ வென்ட் டு பார்க். இஸ் திஸ் கரெக்ட்? கேட்டுட்டு நம்ம இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோன்னா அதுக்கிட்ட போயிடும். ஸோ அது பாருங்கள், ஒரு செகண்டில் நம்மளுக்கு நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் என்ன இருக்குது அல்லது அந்த சென்டென்ஸ் கரெக்டு அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும். யுவர் சென்டென்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் கரெக்ட் பட் இட் நீட்ஸ் அ ஸ்மால் கரெக்ஷன். ஸோ இதில் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் இருக்கிறதா சொல்லியிருக்கு. ஹியர் ஆர் த கரெக்ஷன். த பார்க், add the article the because, add the article the because we typically use it when referring to a specific place like a park. ஸோ பார்க் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது த யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்கு. கம்மா எஸ்டர்டேக்கு அப்புறம் போடலாம். அது ஆப்ஷனல் பட் இட் இம்ப்ரூவ்ஸ் கிளாரிட்டி. இன்னும் கிளாரிட்டியாக வேணும்னா நீங்கள் கம்மா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணோம், கம்மா அல்லது கொஷின் மார்க் இந்த மாதிரி நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் அது நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் டைப் பண்ணி பார்க்கலாம். ஹர் நேம் இஸ் லக்ஷ்மி. ஸோ இஸ் திஸ் கரெக்ட்? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ்க்குமே பாருங்கள், கரெக்ஷன் பண்ணிடுச்சு. யுவர் சென்டென்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் கரெக்ட் பட் தேர் ஆர் அ கப்புள் ஆஃப் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ கப்புள் ஆஃப் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா 2 இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹர் நேம் இஸ் லக்ஷ்மி. ஹியர் ஆர் த கரெக்ஷன்ஸ். கேபிட்டலைசேஷன். ஸோ லக்ஷ்மி அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே கேபிட்டல் யூஸ் பண்ணலை. ஏன்னா நேம் அப்படின்னாலே நம்ம கேபிட்டல் யூஸ் பண்ணணும். ஸோ அதை அது மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். ரிப்பீட்டிங் லக்ஷ்மி இஃப் இட்ஸ் நாட் நெசசரி you can remove the second mention of the name. ஸோ திருப்பி நம்ம
அந்த நேமை வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ நான் வந்து ஹர் நேம் இஸ் லக்ஷ்மி அப்படின்னு ஒன் டைம் டைப் பண்ணேன், பட் அது டபுள் டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதனால தான் அது வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 தடவை மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு நம்மளுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்லியிருக்கு. இப்போ இந்த சாட்பாட் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை நீங்கள் நார்மலாகவே உங்களுடைய ஃபோன் வந்து உங்களுடைய கையில் தான் இருக்கும் இல்லையா? அப்போது நம்ம என்ன செய்யலாம், நார்மலாக ஒரு சிம்பிளாக நம்ம ஒர்க் போய்கிட்டு இருக்கும் பொழுது, பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது உங்கள் மைண்டில் வந்து ஒரு சென்டென்ஸை நீங்களாகவே மேக் பண்ணுறீங்க. இப்போ டக்குன்னு என்ன பண்ணிடுங்கன்னா மொபைலில் கையில் எடுங்க. மொபைலில் ChatGPT இருக்குது, ChatGPTக்கு போங்க. அங்கே என்ன செய்யணும், ஸ்ட்ரெயிட்டாக அந்த சென்டென்ஸை தமிழில் அடிச்சிடாதீங்க. இங்கிலீஷில் உங்களுக்கு தெரிஞ்ச கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். அந்த சென்டென்ஸை அதை கரெக்ஷன் பண்ண சொல்லுங்கள். ஓகே, அப்படி பண்ணும் பொழுது என்னாகும், இன்னும் நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ஷன் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, லிசன் பண்ணுங்கள் அண்ட் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணுறது எந்த மாதிரியான புக் எடுக்கணும், சிம்பிள் தாங்க. உங்களுடைய வீட்டில் இருக்க குழந்தைங்களுடைய புக் இருக்கும் இல்லையா, ஈவன் அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், செகண்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். பட் நம்மளுக்கு அது வந்து ரொம்ப சின்ன கிளாஸ் புக்காக இருக்கே அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் நம்ம இடத்துக்கு தேவையில்லை. பிகாஸ் நம்ம சிம்பிளானதுலேருந்து தான் நம்ம வந்து பிக்கப் ஆகி மேலே வர முடியும். ஸோ அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் புக்காக இருக்கலாம், அல்லது சிம்பிள் இங்கிலீஷ் ஸ்டோரி புக் இருந்ததுன்னா அதை வந்து ரீட் பண்ணி பழகுங்க. அதுலேயே உங்களுக்கு நிறைய கிராமட்டிக்கல் ரூல்ஸும் கிடைக்கும் அண்ட் வெக்காபுலரியும் கிடைக்கும். அண்ட் அதில் உள்ள மீனிங் தெரியலை அப்படின்னா ஜஸ்ட் கோ வித் த ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, ட்ரான்ஸ்லேஷன் போயிட்டு அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இட் நீட்ஸ் டைம் டு ஸ்பீக் கரெக்ட்லி. கரெக்ட். பட் அதுக்காக நம்ம உடனே பேசிட முடியுமா அப்படின்னாலும் முடியாது. இதுக்கு வந்து கரெக்ஷன் பண்ண நீங்களே இம்ப்ரூவ் ஆகி பேச ஆரம்பிச்சிருவீங்க. திங்க் இன் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அண்ட் ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸ்பீக்கிங்க்கு முன்னாடி அதை எழுதி வச்சு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் எல்லாமே வந்துடுச்சு இல்லையா? இதில் இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய மைண்டில் திங்க் பண்ண ஆரம்பிங்க. அதை உடைய டெய்லி ரொட்டீன்ஸாக இருக்கலாம், அல்லது நார்மலாகவே ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பேச ஆரம்பிங்க உங்களுடைய கொலீக்ஸோடு சேர்ந்து. அண்ட் ஈவன் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னாலும் முதல்ல சொன்ன மாதிரி தான், நார்மலாக உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் டேக் யுவர் ஹவுஸ். உங்கள் ஹவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இதை சமைக்க போகிறேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான் இந்த ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்கள் மைண்டுக்குள்ளேயே ஜஸ்ட் திங்க் இன் இங்கிலீஷ். ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிக்சர் டெஸ்கிரிப்ஷன். இது நார்மலாகவே நம்ம ஸ்கூல்லேருந்தே கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா. பிக்சரை கொடுத்துட்டு அந்த பிக்சர்லேருந்து டெஃபினிஷன் கேட்போம் இல்லையா? அது ஈவன் இப்போ கூட அது ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. அதாவது நார்மலாக உங்கள் கையில் எனக்கு பிக்சர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. சிம்பிளாக முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூல் புக்கோ ஆர் ஈவன் எவ்ரி புக், எனி புக் உங்கள் கையில் என்ன பிக்சரும் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். நான் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்புறமா சொல்கிறேன். அடுத்து ஃபேவரட் மூவி. நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு புது படம் பார்த்துருக்கலாம். அந்த படத்தை பற்றி உங்களுக்கு நீங்களே என்ன செய்யுங்க, சொல்லி பாருங்கள். எஸ்டர்டே ஐ வென்ட் டு மூவி, ஐ எய்ட் பாப்கார்ன் இன் த சினிமா. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் சென்டென்ஸை ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, பேச ஆரம்பிங்க. அது ஈவன் மூவியாக இருக்கலாம் அல்லது சாங் இருக்கலாம். எனக்கு பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. இந்த மாதிரி நம்ம வந்து பேசுகிறத இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பிங்க. மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டோரி நரேஷன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஸ்டோரியை என்ன செய்யுங்கன்னா குழந்தைங்கள்ட்ட நரேட் பண்ணுங்கள். அண்ட் குழந்தைங்கள்ட்டையும் பேசவும் ஆரம்பிங்க. சின்ன குழந்தைங்க தான். ஸோ அவங்க வந்து நம்மளுடைய மிஸ்டேக்ஸை பெருசாக ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்னாலும் நம்மளுக்கு அந்த டைமில் வந்து குழந்தை தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்க நம்மளுடைய மிஸ்டேக்ஸை மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. மிஸ்டேக்ஸோடு பேசினா அவங்க தப்பாக பேசுவாங்களே அப்படின்னு கிடையாது. அவங்களும் உங்களுடைய இங்கிலீஷ் லெவலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இடியம்ஸ். நிறைய இடியம்ஸை கற்றுக்கோங்க. இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகமாகும். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரொனன்சியேஷன்.
என்னதான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, என்னதான் நான் வந்து இங்கிலீஷில் பேசுகிறேன், என்னோடய ஹெசிடேஷன், ஃபியர் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒருத்தர்கிட்ட போய் என்ன செய்கிறேன், இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறேன். பட் என்னோடய ப்ரனன்சியேஷன் ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகிடும்னா ரொம்பவே ஸ்பாயில் ஆகிடும். கரெக்ட்? ஸோ அந்த இடத்துல நீங்கள் ப்ரனன்சியேஷனை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு நிறையா இங்கிலீஷ் ஸ்டோரியை இங்கிலீஷ்லேயே பாருங்கள், அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். அவங்களுக்கு ப்ரொனன்சியேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு 200 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ப்ரொனன்சியேஷனுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் கமெண்ட் செக்ஷன்லேயும் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுக்கு ஸ்பீக்கிங் பார்ட்னர் இல்லைன்னு சொல்கிறோம். அண்ட் வீட்டிலையே நம்மளுக்கு குழந்தைங்க இருக்காங்க, அவங்க பெஸ்ட்டு ஸ்பீக்கிங் பார்ட்னருங்க. ஏன்னா ஸ்கூலில் எதுக்காக பிள்ளைங்களை வந்து இங்கிலீஷில் பேசு, ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா பேசினாதான் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும். நம்ம ஜஸ்ட்டு அதை மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி எழுதுறதுனால அதை இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்கூல் லெவல்லலாம் என்ன செய்கிறாங்கன்னா இங்கிலீஷில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு பிக்சர் டெஸ்கிரிப்ஷன் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா மட்டும் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அந்த கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, டீச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த பிக்சரை நம்ம எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிக்சரை பார்க்குறீங்க, ஐ ஆம் சீயிங் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லுவோம். இந்த பிக்சரில் நான் என்ன பார்க்குறேன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஐ ஆம் சீயிங் த கிளாஸ் ரூம். என்ன பார்க்குறோம்? கிளாஸ் ரூம் பார்க்குறோம். எதில் பார்க்குறோம்? த்ரூ திஸ் பிக்சர். இந்த பிக்சரில் நான் வந்து கிளாஸ் ரூமை பார்க்குறேன். ஐ கேன் see the students are learning very happily. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்? நான் வந்து பார்க்குறேன், எதில் பார்க்குறேன்? இந்த பிக்சரில் பார்க்குறேன். ஐ கேன் see the students are learning very happily. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லேர்னிங் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. எப்படி கற்றுக்கிட்டு இருக்காங்க? வெரி ஹாப்பிலி, ரொம்ப சந்தோஷமாக கற்றுட்ருக்காங்க. இந்த வேர்பை யார் செஞ்சாங்க அண்ட் வேர்பு எப்படிப்பட்டது, இந்த மூணுமே இந்த சென்டென்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்போ மெயினாக ஒரு சென்டென்ஸ்க்கு என்ன தேவை? சப்ஜெக்ட், வேர்ப், அப்புறம் அந்த வேர்ப் வந்து எப்படிப்பட்டது, அடுத்து எங்கே நடந்தது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சிம்பிளாக உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை கொண்டுட்டு வரலாம். அடுத்து தேர் ஆர் 4 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம தேர் ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ தேர் ஆர் 4 ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். த டீச்சர் இஸ் டீச்சிங். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க? த டீச்சர் இஸ் டீச்சிங் பொலைட்லி. ஸோ அடுத்து என்ன செய்யலாம்? அதில் என்னென்ன டெஸ்க் இருக்குது, போர்டு என்ன கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து என்ன செய்யுங்க, டிஸ்கிரைப் பண்ணி ஜஸ்ட் கோ வித் த ஆப். ஸோ அந்த ஆப்பில் போய் கரெக்ஷன் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.